அடிப்படை சட்டங்கள் ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 3:02:40. தேநீர் நேரத்தில் இன்று வலம் வருவது சந்திப்போம் சிந்திப்போம். இன்றைய சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சட்டம் சார்ந்த தகவல்களை நேயர்களுக்கு கொடுப்பதுதான். அந்த வகையில் இன்றைக்கு சட்டம் சார்ந்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும், நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் தருவதற்காகவும் நம்முடைய நிலையத்திற்கு நேரடியாக வருகை தந்திருக்கும் வழக்குரைஞர் முழுகுமூடு ஜி ஜார்ஜ் பிலிஜின் அவர்கள். இப்போ சட்ட விழிப்புணர்வு அப்படின்னு பார்க்கும்போது, பொதுமக்களாக இருக்கக்கூடிய நமக்கு காலை எழுந்தது முதல் இரவு வரை அப்படின்னு பார்க்கும்போது சட்டத்தை இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்களா? இப்ப நம்ம காலையில எழும்புறோம்னு வச்சுக்கோங்களேன், எழும்பி வெளியே போகிறோம் அப்படின்னா நடந்து போகிறோம்னாலேயே அங்க வாகன போக்குவரத்து சட்டம் என்கிற ஒன்று உட்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறமா போறோம், ஒரு பாலை வாங்குறோம் அப்படின்னா காசை கொடுக்கிறோம், பொருள் வாங்குறோம் போது நுகர்வோர் சட்டம் அங்கு பாதிக்கப்படுகிறது. இல்ல ஒரு வாகனத்துலதான் போறோம் அப்படிங்கும் போதும் அங்கேயுமே வாகன போக்குவரத்து சட்டம் இருக்கதான் செய்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்க்கும்போது சட்டம் இல்லாத இடங்களே இல்லைங்கிறோம். இப்படி இருக்கிற போது ஒரு அடிப்படையான விஷயம், ஒரு தனி மனிதனாக அடிப்படையான விஷயத்தை இந்த நாட்டினுடைய பிரஜையாக அன்றாட வாழ்வில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமான சட்டங்கள் குறித்து இன்றைக்கு உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260240, மற்றும் ஒரு எண் 290722, இணைப்பு எண் 0465, கைபேசி எண் 8903257039. இப்பொழுது நிலையத்திற்கு வருகை தந்திருக்கும் வழக்குரைஞரை நான் வணக்கம் ஐயா. வணக்கம். சரி, இன்னைக்கு சட்ட விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய சட்டத்துறையில் நீங்க இருக்கிறீங்க, பல்லாண்டு காலம் நீங்க வந்து பயிற்சி இருக்கும்போது பல்வேறு விதமான வழக்குகளை வந்து சந்திச்சிருப்பீங்க. இப்ப நம்ம சொன்னோம், காலையில எழும்புனதிலிருந்து இரவு வரையும் பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான சட்டங்கள் நமக்கு வந்து, அதுக்காக எல்லா விஷயங்களையும் எல்லா சட்டங்களையும் ஒரு தனி மனிதன் அறிந்திருக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. ஆனால் அவசியமான சட்டங்கள் அப்படின்னு சொல்லி, இப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக எனக்கு வந்து பேசிக்கா நான் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், நாங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நீங்க நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. அடிப்படை சட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மனிதரும் சட்டம் பற்றிய அறிவு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஏன்னா சட்டம் தெரியல அப்படிங்கறதுனால ஒரு விஷயத்துல தப்பிச்சிட முடியாது. எனக்கு அது தெரியல அதனால நான் அதை பண்ணிட்டேன் அப்படிங்கறது மாதிரி எந்த இடத்துலயுமே அதை இக்னோரன்ஸ், அதாவது அதை அவாய்ட் பண்ண முடியாது. அதனால பேசிக்கா ஒரு நபர் ஒரு காவல் நிலையத்துல போனா என்ன பண்றது, ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு குற்ற வழக்கு இல்லைன்னா உரிமையல் வழக்கு, இது ரெண்டோட வித்தியாசத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சிருக்கணும். எது குற்ற வழக்கு, எது உரிமைகள் சார்ந்த வழக்கு. இப்ப நீங்க பேசும்போது ஒரு வழக்குனா நம்ம காவல் நிலையத்துக்கு போனா என்ன பண்ணணும்னு பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும் நீங்க. அப்ப அது குற்ற வழக்கா இருந்தாலும் சரி, இல்ல உரிமையியல் வழக்காக இருந்தாலும் காவல் நிலையத்துக்கு போகணுமா, இல்ல குற்ற வழக்காக இருந்தால் மட்டும்தான் காவல் நிலையத்தை நாட வேண்டுமா? காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் குற்றம் சார்ந்த வழக்கு, அதாவது குற்றவியல் வழக்கு மட்டும்தான் காவல் நிலையத்துல வந்து டீல் பண்ணுவாங்க. சரி, பணம் சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கட்டும், உரிமைகள் சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கட்டும், அது எல்லாமே நீதிமன்றத்தை தான் நம்ம நாட வேண்டியது இருக்கும். இப்போ பணம் சம்பந்தப்பட்ட வழக்குகளும் உரிமையியல் வழக்குக்குள்ளதான் வருது. இப்போ ஒருவருக்கு ஒரு பணத்துக்காக காசோலை கொடுத்திருக்கிறார் வச்சுக்கோ, ஆனா அவர் பணத்தை திருப்பி கொடுக்கல. அப்ப அந்த காசோலை சார்ந்து எனக்கு ஏதோ ஒரு புகார் நான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது காவல்துறையை நாட வேண்டுமா, நீதிமன்றத்தை நாட வேண்டும்? தெளிவான கேள்வி. அதாவது ரெண்டு மெத்தட் இருக்குதுல. ஒரு பணம் சம்பந்தமா நம்ம இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் இல்ல 5 லட்ச ரூபாய் ஒரு ஆள் கடன் கொடுத்திருக்காங்க. சரி, மோசடியாக ஒரு செக் கொடுக்கிறது, அதாவது பேங்க்ல பேலன்ஸே இருக்காது, பேங்க்ல பேலன்ஸ் இல்லாம மோசடியாக ஒரு செக்கை ஏமாத்தி கொடுக்க ஒரு குற்ற வழக்கு, குற்றம் சார்ந்த வழக்கு. அது மோசடி இல்லாம காசு இருக்கும், சில நேரத்தில் நம்ம கொடுக்க முடியாது, அப்படி கொடுக்க முடியாம இருக்கும். அது சம்பந்தமா இப்போ ஒரு வீடு, அதாவது யாரு காசு வாங்கினாங்களோ அவங்க கிட்ட ஒரு சொத்து இருக்கும், இல்லன்னா வீடு ஏதாவது இருக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதை நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணணும், இந்த காசை தராம இருந்தா நம்ம அதை ஈடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உரிமைகள் நீதிமன்றத்தை நம்ம நாட முடியும். இல்ல நீங்க வந்து ஒருத்தர் ஒரு ஏதோ ஒரு பொருளாதார நெருக்கடி காரணமாக ஒருவர்கிட்ட போய் கடன் கேட்கிறாரு. அப்படி கேட்கும் போது இவர் என்ன கேட்கிறாரு, ஒரு செக் கேட்கிறாரு. அந்த செக் கொடுக்கறது வந்து காசு இல்லைன்னாலுமே அவர் இல்லங்கிற காரணத்தினால தான் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு. கேட்கும் போது அவர்கிட்ட இருந்து ஒரு செக் கொடுக்கிறாரு, கொடுத்துட்டு ஒரு பிளாங்க் செக்கே கொடுக்கிறாரு.
கொடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த ஒரு காலகட்டத்தில் இவர் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் சொல்லியிருக்காரு. அந்த டைம் பீரியட்ல கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடி வருகிற போது இவர் பிளாங்க் செக் தான் வாங்குறாரு. அதுல இவரே அதிகபட்சமாக வாங்கியவர் அதிகபட்சமாக தொகையை நிரப்பிக் கொண்டார் என்றால் இவர் யாரை நாட வேண்டும்? சட்டப்படி பிளாங்க் செக் கொடுக்கறதே தப்பு. ஒரு கடன் வாங்குறாங்க, எவ்வளவு காசு வாங்குறாங்க, அது எத்தனை மாசத்துக்கு எவ்வளவு வட்டி எல்லாம் கால்குலேட் பண்ணி எத்தனை, அதாவது என்னைக்கு கொடுக்க போறோம் செக் வந்து நீங்க அன்னைக்கு டேட்ல கொடுக்க போறது இல்ல. எந்த தேதியில திரும்ப கொடுக்கறேன்னு சொல்றீங்களோ அந்த தேதியில தான் நம்ம செக் கொடுக்கறோம். அப்ப அந்த தேதிக்கு முன்னாடி அவங்க அக்கௌண்ட்ல அந்த காசை வந்து கண்டிப்பா போட்டுருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அது மோசடி தானே. சரி, நிச்சயமா நம்ம ஒரு டேட் சொல்லினா அந்த டேட்ல கொடுக்கணும். கொடுக்க முடியாம இருந்தா அதுக்கு முன்னாடியே அந்த நபர்கிட்ட பேசி மாற்று, இல்லைன்னா வேற செக் நீங்க கொடுக்கறதா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அக்கௌண்ட்ல பேலன்ஸே இல்லாம நீங்க ஒரு டேட் போட்டு செக் கொடுத்துட்டு அவங்க செக்க கலெக்ஷன் கொடுக்கும்போது இங்க காசு இருக்காது வங்கியில. அப்படி இருக்கும்போது அது மோசடி வழக்கு சம்பந்தப்பட்டிருக்கு. வருகிற போது ரெக்கவரி மோசடி சம்பந்தமா வழக்கு வரும்போது நீதிமன்றத்தோட குற்றவியல் நீதிமன்றத்தை நாடணும். ரெக்கவரி ஆஃப் மணி இந்த மாதிரி அந்த பணத்தை வந்து எனக்கு ரெக்கவரி பண்ணி தரணும் அப்படிங்கறது மாதிரி நம்ம நாடணும்னா உரிமையல் நீதிமன்றத்தை நாடணும். நான் கொடுத்திருக்க அந்த பணத்தை எனக்கு வாங்கி தர வேண்டும். அதுக்கும் ஒரு வீடு சொத்து இருக்குன்னா அதை அட்டாச்மெண்ட் பண்ணி, அதாவது இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் என்னுடைய பணம் கிடைக்கிற வரைக்கும் அந்த சொத்துக்களை அவங்க விற்க கூடாது அப்படிங்கறது மாதிரி அதை தடுக்கலாம். நம்ம இன்ஜெக்ஷன் வாங்கலாம். அதுக்கான வழிமுறைகளும் சட்டத்துல இருக்கு. ஓ சரி சரி சரி. இப்ப நீங்க இதை பார்க்கும்போது பிளாங்க் செக் இன்னைக்கு யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது சட்டம் அப்படி கிடையாது. ஒரு பிளாங்க் செக் கொடுக்கும்போது இப்ப 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருப்பாங்க, அவங்க 15 லட்சம் ரூபாய் அதுல எழுதுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா. அப்ப நம்மளா ஒரு வழியை உருவாக்கி கொடுக்கிறோம். அதனால எந்த ஒரு நபர்கிட்டையும் பிளாங்க் செக் கொடுக்க கூடாது. அதே மாதிரி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்கும் போதும் அவங்க பிளாங்க் செக் கொடுத்ததை ப்ரூவ் ஆனா அதுக்கு நிச்சயமா அந்த வழக்கு வந்து அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். ஏன்னா ஒரு பெண் வச்சு அவங்க கையெழுத்து போட்டிருப்பாங்க, இவங்க இன்னொரு பெண் வச்சு இவங்க நிரப்பி இருப்பாங்க. அதுல ஒட்டுமொத்தமா ஒரு குளறுபடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கு சூழ்நிலையில இவங்க உண்மையிலே காசு கொடுத்தாங்களா இல்லையாங்கிறதே நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இவங்க இவ்வளவுதான் கொடுத்தாங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கு நமக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? எதுவுமே இல்ல. பிளாங்க் செக் தான் இவங்க கொடுத்தேன்னு சொல்றாங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நாங்க இல்ல 10 லட்சம் ரூபாய் கொடுத்ததா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா அதுக்கு ப்ராமிசர் நோட்டா இருந்தாலும் சரி பிளாங்க் செக்கா இருந்தாலும் சரி ஃபில் பண்ணி கொடுக்கணும். எப்பவுமே ப்ராமிசர் நோட்டு கொடுக்கறதா இருந்தாலும் ப்ராப்பரா அதுல இத்தனை வருஷத்துல தருவோம். அதாவது கண்டிஷனல் ப்ராமிசர் நோட்டு, அன்கண்டிஷனல் ப்ராமிசர் நோட்டு. சரி, அன்கண்டிஷனல் ப்ராமிசர் நோட்னா நான் கேட்கும் போது தருவேன் அப்படின்னு வரும். எழுதும் போதே அப்படி எழுதணும். அது ஒரு ஃபார்மட் இருக்கு. அந்த ஃபார்மட்ல இருந்து மாத்தி எழுதக்கூடாது. சரி, சிலவங்க ப்ராமிசர் நோட் எழுதுவாங்க. அந்த ப்ராமிசர் நோட்ல நிறைய கண்டிஷன்ஸ் கொண்டுருவாங்க. ப்ரோ நோட்டுங்கிறது ஆக்சுவலா ஆஸ் பர் செக் மாதிரி தான். இவ்வளவு காசு நான் இவங்கிட்ட இருந்து திரும்ப வாங்குறேன், அதை இன்ன நாள் திரும்ப கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா இவங்க கேட்கும் போது நான் திரும்ப கொடுப்பேன். இதுதான் ப்ராமிசர் நோட். அது வேற எந்த டீடைல்ஸும் வரக்கூடாது. ரெஜிஸ்டர்டு ப்ரோ நோட் இருக்கு, அன்ரெஜிஸ்டர்ட் ப்ரோ நோட் இருக்கு. இதெல்லாம் பத்தின விழிப்புணர்வு நிறைய மக்களுக்கு தெரியணும். ஏன்னா ப்ரோ நோட் நம்ம வாங்குறோம், அதுவும் ரெஜிஸ்டர்டா இருந்தா நமக்கு இன்னும் கூடுதலா நமக்கு அது பலம். ஏன்னா அதுல 2 விட்னஸ் வருவாங்க. அந்த 2 விட்னஸும் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த காசு கொடுக்கல் வாங்கல் நடக்குதுன்னு. அதே மாதிரி டிரான்சாக்சன் முடிஞ்ச வரைக்கும் பேங்க் டிரான்சாக்சன் பண்ணணும். அது இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஒரு 10 லட்சம் ரூபாய் இல்ல 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறோம், நான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்ல காசு கொடுக்கறேன், கொடுக்கறதுனால அது வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அதனால இனி எந்த பிரச்சனையும் நம்ம காசு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு வழக்கு சமீபத்தில் நடந்ததுல அந்த வழக்கு குறிப்பிட விரும்பல, அதுல சம்பவத்தை மட்டும் குறிப்பிடுறேன். ஏன் ஒருத்தர் கொடுக்கிறார், ஏன் கொடுக்கறாங்க கேள்வி அங்க வருது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, வாங்கின நபர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் என்ன சொல்றேன், ஏங்கிற நபர் பிக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியாக நம்ம ஏங்கிற நபர் வந்து பிங்கிற நபருக்கு காசு கொடுத்திருக்காரு. சரி, அந்த காசை நம்ம திரும்ப வாங்கணும் அப்படிங்கும் போது இவங்க என்ன சொல்றாங்க, அதாவது ஏ அக்கவுண்ட் டிரான்சாக்சன் மூலமா பிக்கு கொஞ்சம் காசு கொடுக்கிறாரு. சரி, அந்த பி நாளைக்கு என்ன சொல்றாருன்னா, ஏ ஏற்கனவே என்கிட்ட கடனா வாங்கி இருந்த காசை தான் அவர் திருப்பி தந்திருக்காரு அப்படின்னு கோர்ட்ல வந்து டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. அப்ப அது ஒருவேளை உண்மையா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா. அன்னைக்கு அவன் கையில கொஞ்சம் கொஞ்சமா வாங்கின காசு இவங்க திரும்ப கொடுக்கறது வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா ஏ என்ன சொல்றாரு, நான் கடனா தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அப்ப எதை வச்சு இவர் கடனா கொடுத்தாருங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு ப்ராமிசர் நோட் இல்லைன்னா ஒரு கடன் பத்திரம் இல்லைன்னா ஒரு செக் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு கடனா வாங்கியிருக்காங்க அதுக்கு ஈடா இதை கொடுத்திருக்காங்கிறத நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி சிக்கல்கள் இன்னைக்கு நடைமுறையில நிறைய இருந்துட்டு இருக்கு. ஜிபேல டிரான்ஸ்பர் பண்றாங்க, நான் ஜிபேல தான் கொடுத்திருக்கேன், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, என்கிட்ட வாய்ஸ் மெசேஜ் இருக்கு, அதெல்லாமே
சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் தான். அதாவது மெயின் டாக்குமெண்ட் எவிடன்ஸ்ங்கிறது நமக்கு ப்ரூஃப் இதுதான். கொடுத்ததுக்கு என்ன ப்ரூஃப், எதுக்காக கொடுத்தோம், அது மாதிரி அதுல ஒரு வார்த்தை என்ன தேவைக்காக வாங்கினீங்க, சொந்த செலவுக்கா, கடன் தீர்ப்பதற்கா, அதெல்லாம் அதுல மென்ஷன் பண்ணலாம். இந்த வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும்போது மக்கள் வந்து அதை சரியாக உபயோகப்படுத்த மாட்டேன்றாங்க. இல்ல சரியாக உபயோகப்படுத்தலை அப்படிங்கும் போது ஒரு அவசரம் வருது, போய் வாங்கிடுறாங்க. எப்படி பண்ணணுங்கிறது தெரியல, கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நடுத்தர வர்க்கத்தினர் வந்து இன்னைக்கு வந்து படக்கூடிய பாடு வந்து அப்படிதான் நிறைய. எப்படி மாற்றாங்கன்னா, ஒரு லட்சம் ரூபாய்க்கு தேவைப்படும். அவங்க கொடுக்கறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு சொத்து இருக்கா, வீடு இருக்கான்னு கேட்பாங்க. அதை என் பேருக்கு கிரயமா எழுதிட்டாங்க, நாங்க 1 லட்சம் ரூபாய் தரோம். அந்த கிரயமா எழுதி கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 50 லட்சம் ரூபாய் இருக்கும். ஆனா இவங்க கொடுக்கறது 1 லட்சம் ரூபாய். அந்த டாக்குமெண்ட்ல அந்த 1 லட்சம் ரூபாய் மென்ஷன் பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா கூட பிரச்சனை இல்ல. டாக்குமெண்ட்ல ஒரு 50 லட்சம் ரூபாய் வேல்யூ, அந்த கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ போட்டு இவ்வளவு காசு மதிப்புள்ள நான் சொத்தை நான் வந்து விலைக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிதான் எழுதுவாங்க. ஆனா விலைக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி கிரைய பத்திரமாக முடிக்க முடியும்? ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நம்ம போறோம், ரெஜிஸ்டரே கேட்பாரு இல்லையா, இந்த அதுக்கான ஒரு நீங்க சொல்லக்கூடிய கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த கைட்லைன் வேல்யூவாவது நீங்க வாங்கிட்டீங்களான்னு கேட்கும்போது அதை விட மிக குறைவாக வாங்கும்போது இவங்க எப்படி இந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 1 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வேணுங்கிறது மட்டும்தான் அவங்க மைண்ட்ல இருக்கே தவிர அவங்க வேற எதை பத்தி யோசிக்க மாட்டேன்றாங்க. அடமானமாக வேணா இருக்கலாம், எப்படி சேல் டீடாகவும் இருக்குதா? நிறைய வழக்குகள் அப்படிதான் வருது நீதிமன்றத்துல. சேல் டீடா எழுதி வாங்குறாங்க, மக்கள் விழிப்புணர்வு இல்லாம எழுதி கொடுக்கறாங்க. அப்புறமா நான் கடனா தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு படிச்சு பாத்தீங்களான்னு கேட்டா எதையுமே நான் படிச்சு பார்க்கல அப்படின்றாங்க. அப்ப இதுல கொஞ்சம் ரொம்ப அவேரா இருக்கணும், ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். எப்பவுமே ஒரு கடன் வாங்குறதுக்கு சேல் டீட் எழுதி கொடுக்க கூடாது. சேல் டீட் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அது நீங்க சொத்தை விலைக்கு கொடுத்ததா அர்த்தம். அது என்னைக்குமே மக்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். குறைந்தபட்சம் நீங்க வந்து இப்ப சேல் டீடு நீங்க சொல்லும் போது ஒரு ஆவணத்தை முழுமையாக படிக்கிறீங்களோ இல்லையோ, மேல உங்களுக்கு அது என்ன ஆவணம்னு எழுதி இருக்கும். அந்த பத்திரத்தை நீங்க வாங்கும் போது மேலே உங்களுக்கு வந்து விற்பனை ஆவணம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையே உங்களுக்கு போதும், அதை வச்சுட்டே கொடுக்கதான் பண்றாங்க. நீங்க சேல் டீட் எழுதி தந்தா மட்டும்தான் நான் காசு தருவேன்னு சொல்லிதானே கொடுக்குறாங்க, தெரிஞ்சுதான் எழுதி கொடுக்குறாங்க. அன்னைக்கு அவசரத்துக்காக இவங்க மொத்த சொத்தையே இழக்கிறாங்க. அதாவது ஒரு கடன் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி, எந்த விஷயத்திற்காக நாம் இதை செய்கிறோம் என்பதை எழுத்துப்பூர்வமாக மிக தெளிவாக குறிப்பிட்டு செய்வது நல்லது. அதுதான் உங்களுக்கு சட்டம் சொல்லுகிற செய்தியாகவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா நடைமுறையில இது வந்து பல்வேறு விதமான சிக்கல்களை உருவாக்குது. இன்னைக்கு நீதிமன்ற வழக்குகளையும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செக் மோசடி வழக்குகள்னு சொல்லி அதற்காகவே நிறைய வழக்குகள் நீதிமன்றங்கள் வந்துருச்சு, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல நிறைய வந்துருச்சு. ஆனா நிறைய வழக்குகள் பாத்தீங்கன்னா செக் கேஸ் போடுறாங்க, சோர்ஸ் ஆஃப் இன்கம் காட்ட மாட்டேங்க. அதாவது இப்ப ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறதா போடுறாங்க, ஆனா அதுல சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரொம்ப முக்கியம். கொடுக்கக்கூடிய நபருக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் எப்படி வந்ததுங்கிற சோர்ஸ் இருக்காது. இன்கம் டாக்ஸ் கட்டி இருக்க மாட்டாங்க, ஐடி ஃபைல் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் இது வந்து சிறுக சிறுக சேர்த்து வச்சிருப்பாங்க. ஏதோ கொஞ்சம் வட்டி கிடைக்கிறதுக்காக தெரியாம கொண்டு மொத்தமா கொடுத்துட்டு ஏமாந்து நிப்பாங்க. இது மாதிரி கொடுக்கக்கூடிய நபர்களும் ஏமாறுறாங்க, வாங்கக்கூடிய நபர்கள் கொடுக்காமலும் ஏமாத்துறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம், மக்கள் அடிப்படையாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. இப்ப நீங்க சொன்னதுல ஒருத்தருக்கு காசு கொடுக்க நீங்க சிறுக சிறுக குருவி மாதிரி சேர்த்த காசா கூட இருக்கலாம், பட் அது எப்படி சேர்த்தீங்க அப்படிங்கிறது நாளைக்கு பிரச்சனை எழுகிற போது ஒரு கேள்வியாக வந்து வைக்கும் போது உங்களால இப்படி எல்லாம் நான் சேர்த்தேங்கிறத சொல்ல முடியாது, வாய் வார்த்தையாக சொல்ல முடியாது. அதனால இப்படி யாருக்கிட்டையாவது கொடுக்கும் போதோ வாங்கும் போதோ எவ்வளவு தெளிவா இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப அழகாவே சொல்லியிருக்கிறீங்க. ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம் தொடர்ந்து பேசலாம். நேர்களே, உங்களுடைய சந்தேகங்களையும், அதாவது சட்டம் சார்ந்து இந்த குறிப்பிட்ட சட்டம் என்பது இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் உங்களுக்கு சட்டம் சார்ந்து என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் குமரி பண்பலை 101 நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களுக்கு தெளிவு பெறலாம். அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் 290722, இணைப்பு எண் 0465, கைபேசி எண் 8903257039. உங்கள் குமரி பண்பலை 101 சந்திப்போம் சிந்திப்போம் நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு முழகுமூடு வழக்குரைஞர் ஜி ஜார்ஜ் பிலிஜின் அவர்களை சந்தித்து நாம் நம்முடைய சட்டம் சார்ந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தேடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேயர்களுக்கு ஒரு நேயர் இப்ப இணைப்புல வராங்க, அவங்களோடு நம்ம பேசிடலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் மேடம், நான் மேட்டூரில இருந்து பழஜமால் பேசுறேன் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன அம்மா அப்பாவுக்குள்ள இடத்தை எனக்கு பேர்ல 5 பேர் என் கூட பிறந்தவங்களும் எழுதி தந்தாங்க. சரிமா. இந்த பாக பிரிவினை வரும்போது
நீயே வாங்கிட்டா அடுத்தவனுக்கு ஏன் கொடுக்கணும்னு தந்தாங்க சார் 25 சென்ட். 5 கிராமம் பக்கத்துல அந்த ரஸ்டகாடுங்கிற இடத்துல. சரிமா. அது தனிப்பட்டாவும் இருக்கு, தனி பத்திரமா இருக்கு. அம்மா வாங்கி 50 வருஷத்துக்கு பிறகு எனக்கு கொடுத்தாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து எழுதி கொடுத்துருக்காங்க. வேலைக்காரையும் போட்டு விடுதலை பத்திரமாட்டு எழுதி கொடுத்தாங்க. அதுல பக்கத்து வயலுக்காரன் சார் ஒரு 2 சென்ட் எடுத்து வச்சுட்டு வயல் போட்டுட்டு அவனுக்கு மொத்தத்துல 75 சென்ட் இருக்கு. அவன் அந்த 2 சென்டையும் தரமாட்டேன்னு சொல்லி நான் முதலமைச்சர் முகாம் போட்டிருந்தேன் சார் 2 அப்பமும் எழுதி கொடுத்துருந்தேன். அப்புறம் எஸ்பி ஆபீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பக்கத்து வயலுக்காரன் அளக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்கன்னு மெசேஜ் போட்டிருந்தாங்க. சரிம்மா. நீங்க என்ன பண்ணுங்கன்னா சார் நம்ம 25 சென்ட் என் பேர்ல பட்டாவும் இருக்கு. முதல்ல உங்க பட்டாவை எடுத்து அவனுக்கு 75 சென்ட்டுக்கு 77 இருக்கு சார். நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்ன அளக்கும் போது சர்வேர் அளந்துட்டு அப்ப 23 சென்ட்டுக்கும் சப்டிஷன் பண்ணுங்க சார்ன்னு சொன்னேன். அப்படி பண்ணுனா எனக்கு வேலை போயிருமா, அதனால நீங்க பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட பேசி சால்வ் பண்ணி அதை எடுத்துருங்க. 25 சென்ட்ல 23க்கு நான் பத்திரம் போட்டு சப்டிஷன் போட்டு பண்ணா என் வேலை போயிரும். உங்க பட்டா இப்ப உங்க கையில இருக்காமா? பத்திரம் ஒரிஜினல் பத்திரம் எல்லாமே இருக்கு. பட்டா கையில இருக்கா? இப்ப கையில உங்க பட்டா இருக்காமா? 5 கிராமத்துல. அம்மா ஒரு நிமிஷம். நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க. உங்களுடைய இடத்துல 2 சென்ட் அடுத்த இடத்தோட இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டீங்க. அளக்க வந்தவர் 23 சென்ட்டுக்கு நான் போட்டு கொடுக்க முடியாதுன்னாரு. 25 சென்ட் உங்க பத்திரத்துல இருக்குங்கிற செய்தி சொல்லியாச்சு. ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்போ வழக்குரைஞர் என்ன சொல்றாங்கங்கறத கொஞ்சம் கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. உங்க கையில பட்டா உங்க கையில இருக்காமா? ஆமாம்மா. ஆமா. அது எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. நான் கூட பிறந்தவங்க 5 பேர் சார் இருக்கு. 5 பேர். அந்த பக்கத்து சொத்துக்காரன் பேர் அதுல இருக்கா இல்லையா? என்ன சார்? பக்கத்து சொத்துக்காரங்களோட பேரு அதுல இருக்கா? அந்த பட்டால இருக்கா? ஆமா, இதுக்கு முன்னால உள்ள பேரும் இருக்கு சார். இருக்குல்ல? அப்படின்னா நீங்க இந்த சொத்தை ஒரு ஆளு காணிமடத்துக்காரன் தான் அம்மா பேர்ல 50 வருஷம். அப்ப இது வரைக்கும் நீங்க உங்க சொத்தை சப்டிவிஷன் பண்ணல, புரியுதா? சப்டிவிஷன் பண்ண முடியல. அந்த 2 சென்டையும் போட்டுட்டு பண்ண முடியல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சப்டிவிஷன் பண்ண முடியலன்னா அதை நீதிமன்றத்தை தான் நீங்க நாட வேண்டியது இருக்கும். ஏன்னா சொத்து எழுதி வாங்கும் போதே நீங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும், அந்த பாப்பா அளந்து அதை எழுதி வாங்கி வேலி போட்டு காம்பவுண்ட் போட்டு வாங்கி இருந்திருக்கணும். உங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி உங்க கைவசம். அதாவது இந்த 2 சென்ட் அவர் எத்தனை வருஷமா எடுத்து வச்சிருக்காங்கிறத பார்த்துட்டு நீங்க சப்டிவிஷன் பண்ணி இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கவர்மெண்டால உங்களுக்கு எழுதிய நிர்ணயம் பண்ணி அளந்து தர முடியும். தனிப்பட்ட இல்லாத பட்சத்துல அரசு கவர்மெண்ட்ல எதிர்ப்பு இருந்தாங்கன்னா அளந்து தர முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உயர் நீதிமன்றத்தை நாடி எனக்கு என்னுடைய 25 சென்ட், அதாவது இல்லைன்னா சிவில் நீதிமன்றத்தை நாடலாம். சிவில் நீதி அதாவது உரிமையல் நீதிமன்றத்துல நாடி என்னுடைய 25 சென்ட் பவுண்டரி பிக்ஸ் பண்ணி தரணும் அப்படிங்கிறது மாதிரி பிக்சேஷன் ஆஃப் பவுண்டரின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி உங்க சொத்தை நீங்க மீட்டெடுக்கலாமா? நாகர்கோயிலே போட்டா போதும்ல? கண்டிப்பா போடலாமா, நாகர்கோயிலே போடலாம். யோசனை கேட்டு வச்சுக்கேன். நீங்க பேசும்போது ஒரு நாள் ரேடியோல பேசிட்டு கொடுக்கலாம். கண்டிப்பா போடலாமா, கண்டிப்பா வழக்கு தாக்கல் பண்ணலாமா? சரி சார். அதுக்கு சார் இந்த ஒரு வாரத்தையும் 75 சென்ட்டுக்கு 77 இருக்கு. எங்களுக்கு அளக்க வந்த ஆளை விட்டு நாங்க அளந்தோம். அது நீங்க ஆவணங்களை எடுத்து வெரிஃபை பண்ணா அது கிளியர். அம்மா அழகா சொல்றீங்க. இப்போ அளக்க வந்தவர் அவரோட சொத்தை போய் அளக்கும் போது 77 சென்ட் இருந்தது. அவரோட சொத்தை அவர் அளக்க விட்டாரா? எங்களுக்கு அளக்கும் போது அவங்கள கூப்பிட்டதுக்கு வரல. சரி. அப்போ இந்த சென்ட் எங்க கிடக்குன்னு பாக்கலாம்னுட்டு நாங்க அந்த ஆளை விட்டு அளந்தோம். சரி. அங்க 77 கிடக்குமா, உங்க 3 சென்ட் 2 சென்ட் அங்க கிடக்கு. சரி. நீங்க பேசி சால்வ் பண்ணிருங்கன்னு சொன்னாங்க மேடம். சரி சரிம்மா. இப்போ வழக்குரைஞர் என்ன வழிமுறை சொல்றாங்களோ அதை கேட்டுக்கோங்க. சரியா? சரிம்மா. எல்லா ஆவணத்தையும் எடுத்துட்டு ஒரு வழக்கறிஞரை சந்திச்சு வழக்கு தாக்கல் பண்ணுங்கம்மா. சரி. நன்றிமா. நன்றிமா. வணக்கம். குமரி பண்பலை 101 சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க ஐயா. குலசேகரம் பென்சிகர், கன்னியாகுமரி மாவட்டம் சார். சொல்லுங்க ஐயா. சொத்து சார்ந்த ஒரு கேள்வி சார். கேள்வியும் அதனுடைய நம்ம கேள்வி கேட்கிறோம், நீங்க அதுக்கு உரிய விளக்கம் சொல்லணும். சொல்லலாம் சார். சொல்லுங்க. அதாவது 1995 தமிழ்நாடு அரசால் இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்து வழங்கப்பட்ட கிராமம். சரி. 2012 நக்சர் நிலவரி திட்டத்தின் கீழ் மனைவரி தோராய பட்டா வழங்கினாங்க. தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் இணைந்து வழங்கினாங்க. தற்போது நம்ம அரசிடம் கோரிக்கை வைத்ததின் பேர்ல நீண்ட காலமான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் நிறைவேற்றி தந்துட்டாங்க. அதாவது நிரந்தர கணினி பட்டா எம்பகுதி மக்களுக்கு, அதாவது
திருவட்டார் தாலுகா பொன்மனை பி வில்லேஜ் குலசேகரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அருகில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் பகுதி. இது பாருங்க, நீங்க வந்து இடம் எல்லாம் இருக்கட்டும், நீங்க வந்து உங்களுக்கு பட்டா கிடைச்சிருச்சுங்கிற விஷயத்த சொல்லுங்க பென்சீர் ஐயா. சார் வந்து கைட்லைன் வேல்யூ இந்த பத்திர பதிவு பண்றதுக்கு கலெக்டர் அம்மா ஆர்டர் போட்டுட்டாங்க, கரைச்சீர் எல்லாம் போட்டுட்டாங்க வில்லேஜ்ல. ஆனா பேர் மாற்றம் பண்றது இறந்து போனவங்களுக்கு நேம்ல இருக்கக்கூடியத வந்து அவங்க வாரிசுகளுக்கு பேர் மாற்றம் பண்றதுக்கு சப்ரைசர் திருவட்டார் சப்ரைசர்ல வந்து கைட்லைன் வேல்யூ இதுவரை அமல்படுத்தல. அதே மாதிரி நம்ம திருவட்டார் தாலுகா சர்வே செக்ஷன்ல இருந்து இந்த புலப்படம் எஃப்எம்பி வில்லேஜ் அண்ணா நகர் பகுதியினுடைய அந்த எஃப்எம்பி வந்து இதுவரையிலும் கணினியில பதிவேற்றம் பண்ணல. எஃப்எம்பி வந்து பழைய எஃப்எம்பி பழைய மேப் வந்து தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியாங்க. கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து நம்ம 6ஆம் தேதி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மாவை கலெக்டர் அம்மாவை சந்தித்து நம்ம நேரடியா மனுவும் கொடுத்திருந்தோம். இதுவரை எந்த பதிலும் இல்ல. அதாவது நீங்க ஒரு மனு கொடுத்திருக்கீங்க, மாவட்ட பதிவாளர் இல்லன்னா மாவட்ட இல்ல தாலுகா அலுவலகம் வாயிலா பென்சீர் ஐயா அவர் சொல்றதையும் கேளுங்க ஐயா. நீங்க ஒரு ஏற்கனவே கொடுத்திருக்கீங்கல்ல ஐயா, மனு கொடுத்திருக்கீங்க. அந்த மனு சம்பந்தமா நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கறது தகவல் பெறுவதற்கான உரிமை சட்டம் மூலமா நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதாவது இதுவரைக்கும் கொடுத்த மனுக்களோட நிலை என்ன, அதோட கோப்பு, அதாவது அந்த முழுவதுமாக அந்த கோப்பு வந்து நீங்க வாங்கிக்கலாம். அப்ப அது என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியும். நீங்க அதே மாதிரி மாவட்ட பதிவாளர் அப்படி அதிகாரிகள் வந்து உடனடியா பண்ணி தரோம், கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு தேடிட்டு வைக்கணும்னு சொல்லியாங்க. அதை நீங்க ரெக்கார்டிக்கலாம், தகவல் பெறுவதற்கான உரிமை சட்டம் மூலமா நீங்க வாங்கிக்கலாம். அதை வாங்கிட்டு ஃபர்தரா நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையா இருக்கும். சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. அதாவது இப்போ சொத்து வழக்குன்னு சொல்லும் போதே என்னன்னா தொடர்ச்சியாக இப்போ ஒரு அம்மா பேசினதாக இருக்கட்டும், அந்த அம்மா சொல்லும் போது சொன்னாங்க இல்லையா, இப்போ நீங்க அதை பேசும்போது சொன்னீங்க சப்டிவிஷன் அப்படிங்கிறது. இப்போ கூட்டுப்பட்டால இருக்கிறது அதுதான் நம்ம வந்து சப்டிவிஷன் சொல்லும்போது தனிப்பட்டாவாக பிரித்தல். இதுதான் இந்த கூட்டுப்பட்டால தான் இன்னைக்கு நிறைய சொத்துக்கள் வந்து இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இது நான் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்களே ஒழிய ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து டைரக்டாவே இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, முன்னாலாம் நம்ம தனிப்பட்டாக்காக தேடி அலைய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது, பட்டாக்காகவே இருந்தது. இப்ப அப்படி இல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணும் போதே ஒரு பட்டா ஃபார்மையும் நம்ம ஃபில் பண்ணி தான் நம்ம கொடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்ப வரக்கூடிய சொத்துக்கள் இந்த ஒரு பட்டா ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கிறது வரக்கூடிய அந்த பட்டா கூட்டு பட்டாவாக வருகிறதா இல்லை தனிப்பட்டாவாக வருகிறதா? கூட்டு பட்டா இருக்கிறது கூட்டு பட்டாவாக வருது. என்ன இஷ்யூ வருதுன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்வர்ட் பண்றாங்க, சரி சப்டிவிஷன் பண்றதுக்காக ஃபார்வர்ட் பண்றாங்க. அங்க இருந்து ஒரு சர்வேயர் வந்து பார்ட்டிக்கு கால் பண்றாங்க, இப்படி சப்டிவிஷன் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, இப்படி ஃபைல் கொடுத்திருக்காங்க, நீங்க அந்த சப்டிவிஷன் இடத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா கல் போட்டு அளந்து வச்சிருந்தாங்கன்னா அந்த இதுல சப்டிவிஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. சில இடத்துல போனீங்கன்னா பவுண்டரியே இருக்காது, எந்த விதத்திலும் இவங்க பவுண்டரி பிக்ஸ் பண்றதுக்கான எந்த இதுவும் இருக்காது. இவங்க ஆவணம் பதிவு செய்யும் போதே அளந்து சர்வேயர் வச்சு அளந்து பவுண்டரியை பிக்ஸ் பண்ணி தான் டாக்குமெண்ட் எழுதணும். அப்படியெல்லாம் ப்ராப்பரா பண்ணாங்கன்னா ப்ராப்பரா சப்டிவிஷன் ஆயிரும். இது குறித்து நம்ம இந்த தனிப்பட்ட இதை பத்தி பேசுவோம். ஒரு நேயர் வராங்க, அவங்ககிட்ட பேசிக்குவோம். வணக்கம், குமரி பண்பலை 101 சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நேரலை நிகழ்ச்சி. வணக்கம். சரி, வந்தார் வந்தவர் இணைப்பில் காணல. வணக்கம், இணைப்பு கிடைச்சிருச்சு. நீங்க இணைப்புல வந்த உடனே பேசுங்க, அப்பதான் உங்களுக்கான பதில் கிடைக்கும், தொடர்ந்து அது மற்றவங்களுக்கும் பயன்படும். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. சார் ஒண்ணு சார், இஎம்ஐல ஒரு பைக் எடுத்தேன் சார். சரி, அது எடுத்து ஒரு என்னால கட்ட முடியல. சரி, அதுக்கப்புறம் நான் வெளியே குரல் உங்களுடைய குரல் தெளிவா கேட்கல, நீங்க தெளிவா கேட்டாதான் பதில் சொல்ல முடியும் ஐயா. சரிங்க மேடம், இப்ப கேட்க சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இப்ப என்னன்னா அவங்க என்ன கொஞ்ச நாள் கட்டாம கேட்டாங்க. சரி, அப்புறம் அவங்க சரிங்க, சுருக்கமா நீங்க கேட்க வேண்டிய கேள்வியை கேளுங்க, அதுக்கு விஷயங்களை கேட்கலாம். சார் இப்ப நான் என்னன்னா பைக்கை கொண்டு ரிட்டர்ன் பண்ணேன். சரி, இல்ல நீங்க எனக்கு பைக் பண்ணக்கூடாது, அதுல காசு தாங்க அப்படின்னு. சரிங்க ஐயா, அதுல என்ன இஷ்யூ இருக்குன்னா, நீங்க பைக் வாங்கும் போது அதனுடைய விலை ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குன்னு வைங்க. ஒரு 5 வருடம், அதாவது 2 வருடம் 3 வருடம் கழியும் போது அந்த பைக்கினுடைய விலை வந்து குறையும். நீங்க திரும்ப பைக்கை கொடுத்தீங்கன்னா பைக்கையும் கொடுத்து திரும்பவும் காசு எக்ஸ்ட்ரா அடைக்கிற மாதிரி வரும். மார்க்கெட் வேல்யூங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் பைக்கோட வேல்யூ. அப்ப நீங்க ஃபைனான்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த காசை கட்டி அதை க்ளோஸ் பண்றது பெஸ்ட். அப்படி கட்ட முடியலன்னா நீங்க பைக்கை விலைக்கு ஏதாவது கொடுக்கறது மாதிரி அந்த கொடுத்து அதை ஃபைனான்ஸை க்ளோஸ் பண்றது நல்லது.
இப்போ ஒரு பைக் எடுத்து நீங்க திரும்ப கொடுக்கும்போது 2 வருஷம் கழிச்சு கொடுக்குறீங்கன்னா அதோட வேல்யூ எவ்வளவு விக்குதோ அது போக மீதி அமௌண்ட்டுக்கு உங்களை தான் இது பண்ணுவாங்க, உங்களை தான் நீங்க தான் கட்ட வேண்டியது இருக்கும் திரும்பவும். நிறைய பேர் அதை எப்படி தப்பா நினைக்கிறாங்கன்னா பைக்கை திரும்ப கொடுத்துட்டா நம்ம வேற காசு எதுவும் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவங்க கொடுத்து தந்துக்கூடிய ஃபைனான்ஸ் அமௌண்ட்டுக்கு அது க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா மீதி அமௌண்ட்டுக்கு உங்க மேல வழக்கு தாக்கல் பண்ணி அவங்க அந்த ரெக்கவர் பண்ணிடுவாங்க. சரியா? நன்றி ஐயா, நன்றி நன்றி. இப்போ நம்ம பட்டா பத்தி 2வது பேசுவோம். இவர் பேசின விஷயத்துக்கு வருவோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் இஎம்ஐ போட்டு ஒரு பொருள் வாங்குறது என்பது ஒரு சகஜமான ஒரு நிலையாக இருக்கு. மக்களை வந்து இஎம்ஐ அடிமைப்படுத்திட்டாங்க. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். பட் நடப்பு என்ன அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். இஎம்ஐ போட்டு இவங்க வாங்குறதுக்கு தயாராகிறாங்க, வாங்குறாங்க. இப்ப இவர் சொன்ன மாதிரி வண்டியை வாங்கிடுறாங்க, கொஞ்சம் ஒரு 2 ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு வரை கால அளவு கட்டிடுறாங்க. அதுக்கப்புறமாக இவங்களால கட்ட முடியலன்னு வண்டியை எடுத்துட்டு போகிறதுக்காக அவங்க ஒரு புறம் சொல்றாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, வண்டி எடுத்துட்டு போயிட்டா நம்மளோட பிரச்சனை முடிஞ்சு போனதாக நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதுதான் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். ஒரு பைக் ஃபைனான்ஸும் போது நம்ம பைக்கோ காரோ எந்த ஒரு வாகனத்துல ஃபைனான்ஸ் போடும்போது அவங்க ரெக்கவர் பண்ணி எடுக்கணும்னாலே கோர்ட் ஆர்டர் வாங்கி தான் அவங்க எடுத்துட்டு போகணும். ஆனா இன்னைக்கு அது சட்டப்படி நிறைய பேர் வந்து இல்லீகலா அந்த வண்டி எடுக்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. அது சட்டப்படி குற்றம். இன்னொன்னு, மக்கள் ஃபைனான்ஸ் வாங்குறவங்க அந்த வண்டி எடுத்துட்டு நம்ம வண்டியை கொடுத்துட்டா ஃபைனான்ஸ் முடியுதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரே ஒரு பேசிக் பிரின்சிபிள யோசிக்கணும். வண்டி புதிய வண்டியை எடுக்கிறாங்க, எடுக்கும் போது அந்த வண்டியோட விலை 1 லட்சம் ரூபாய். ஒரு வருஷம் அந்த வண்டி தாண்டிடுச்சுன்னா அதோட விலை 50,000 ரூபாய் ஆயிரும். இவங்க ஃபைனான்ஸ் மேக்ஸிமம் 80% ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க, 75 to 80% ஃபைனான்ஸ் வாங்கியிருப்பாங்க. இது ஒரு உதாரணம் தான். அதனால 1 ரூபாய் வண்டி வாங்கணும்னு 50 ஆயிட்டு நினைச்சிட கூடாது. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றோம். அந்த நேரத்துல என்ன ஆகுது, இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வண்டி ஃபைனான்ஸ் என்னால கட்ட முடியாது, நீங்க வண்டி எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. ஃபைனான்ஸ்காரங்க ஒரு கால்குலேஷன் போடுவாங்க. அந்த கால்குலேஷன்ல அந்த வண்டியை வித்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னா அவங்க அந்த வண்டியை வித்துட்டு எடுத்துட்டு, அதுவும் வண்டி கொடுக்கும்போது இவங்க ரிட்டனா எழுதி வாங்கணும். இந்த நாள் வண்டி அவங்க எடுத்துட்டு போறாங்க, இந்த ஃபைனான்ஸ் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணி என்ஓசி தருவேன்னு சொல்லி எழுதி வாங்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க வண்டி எங்கேயாவது கொண்டு இல்லீகலா எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஓனர் தான் மாட்டிப்பாங்க. அதனால எந்த விதத்திலயும் சரண்டர் பண்ணாங்கன்னா ப்ராப்பர் வேலை எழுதி வாங்கி ப்ராப்பரா அந்த ஃபைனான்ஸை க்ளோஸ் பண்ணி சரண்டர் பண்ணும். இல்லாத பட்சத்துல ஒண்ணு அந்த ஃபைனான்ஸ் வண்டி வித்த அமௌண்ட் போக மீதி அமௌண்ட்டுக்காக அவங்க வழக்கு தாக்கல் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். இவங்க நேம்லயே தான் வண்டி இருக்கும், வண்டி எடுத்துட்டு நேம் டிரான்ஸ்பர் கூட பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாம நிறைய பேர் இன்னைக்கு இல்லீகலா வண்டியை ஓட்டி ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிட்டாங்கன்னா வண்டியுடைய ஓனருங்கிற பேர்ல இவங்க திரும்பவும் மாட்டுவாங்க. இல்லீகல் கூட நம்ம சொல்ல வேண்டாம், குறைந்தபட்சம் வண்டியில போறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல வண்டி வந்து விபத்துக்கு உள்ளானாலும் கூட இவங்க தான் பொறுப்பு. ஆமா, இவங்க தான் பொறுப்பு, வண்டியுடைய ஓனர் தான் பொறுப்பு. அதுவும் வந்து இவங்க பாதிக்கப்படுறாங்க. அதனால தெளிவா அந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும். அதே மாதிரி வண்டி விற்கிறவங்களும் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு இருக்கு அந்த இதை செக் பண்ணி அதை மாத்தியே கொடுக்கறது நல்லது. இது வந்து இது எல்லா விஷயத்துக்கும், 2 வீலருக்கும் கார். ஏன்னா இன்னைக்கு கார் வாங்குறவங்களும் பழைய வாகனங்கள் வாங்க கொடுத்துடுறாங்க. இல்ல நாங்க 1 மாசம் கழிஞ்சு பேர் மாத்திடுவோம் சொல்றாங்க. நிறைய பேர் மாத்தாம சிக்கல்களில் மாட்டக்கூடியவங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வழக்குகள் இருக்குது. அது இவங்களுக்கு தெரியவே செய்யாது, இவங்க நாலேஜுக்கு. அப்புறம் இவங்களுக்கு ஒரு வழக்கு சார்ந்த நோட்டீஸ் வரும்போதுதான் இவங்க அதை தெரிஞ்சுக்கிறாங்க. நபர் சொந்த வீட்டே இருந்திருக்காங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வாகனத்தை விற்கிறாங்க, வாங்கிட்டு போகக்கூடிய நபர் இன்சூரன்ஸ் போடாம ஒரு விபத்துல ஒரு நபர் இறந்து போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் கிளைம் ஆகுது. அது யாரு, ஓனர் தான். அதுக்கு இது என்ன, ஓனருக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு அவங்க அட்டாச்மெண்ட் பண்ணி அதை அந்த மொத்தமா கோர்ட்ல இபி போட்டு இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. இப்போ இந்த வாகன இதுன்னு சொல்லும்போது இந்த இதுல இது மட்டும் இல்ல, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த இதுல 2 விஷயம். பொதுமக்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வண்டியை எடுத்துட்டு போயிட்டு உங்கள்ட்ட பேலன்ஸ் கேட்கறதுக்கு இன்னும் ஒரு காரணம், அவங்க வண்டி எடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க அது ஆக்ஷனுக்கு தான் போடுவாங்க. அப்ப அதுல என்ன குறைவான அமௌண்ட் கிடைச்சாலும் அவங்க கொடுத்துருவாங்க. இதை நீங்க உங்களால அதிகபட்ச விலைக்கு கொடுக்க முடிஞ்சு அதை செட்டில் பண்றது ஒண்ணு நல்லது. 2வது என்ஓசி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த என்ஓசி வாங்கணுங்கிறது கூடியது ஒரு அடிப்படையான ஒரு என்ஓசி மட்டும் வாங்கினா பத்தாது, என்டாஸ்மென்ட் கேன்சலேஷன் வந்து ஆர்டிஓ ஆபீஸ்ல பண்ணணும் கட்டாயமா. அந்த என்ஓசி வாங்கி உடனடியே என்டாஸ்மென்ட் கேன்சலேஷன் பண்ணணும். நிறைய பேர் வாகனத்துல ஃபைன் போடுறாங்க, இந்த ஃபைனை கட்டினாதான் என்டாஸ்மென்ட் கேன்சலேஷன் ஆகும்னு சொல்லி அந்த ஃபைன் கட்டாம இருக்கிறதுக்காக என்டாஸ்மென்ட் கேன்சலேஷன் பண்ணாம இருக்காங்க. இந்த என்டாஸ்மென்ட் கேன்சலேஷன் பத்தி சொல்றதுக்கு முன்னால ஒரு நேயத்தை நம்ம பேசிக்குவோம். வணக்கம், குமரி பண்பலை 101 சந்திப்போம் சிந்திப்போம் சிறப்பு சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. வணக்கம், சொல்லுங்க ஐயா.
அப்பா எனக்கு இருக்கிறது, எங்க அப்பா வந்து ஏபிசி அப்படின்னு 3 பட்டிகை. சரிங்க. எங்க அப்பா 2 மனைவி. சரிங்க. அதுல வந்து வாரிசு சர்டிபிகேட் நான் கேட்டிருக்கேன், எனக்கு கொடுக்கல. சரி. ஆனா அவங்களுக்கு வேண்டா கூட பிறப்புக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்க. அப்புறம் என்னன்னா இந்த வீட்டு பத்திரம் வந்து ரிஜிஸ்டர் என் பேர் மாத்திரக்காக போனேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இந்த 2 இது எல்லாத்தோட வாரிசு கேட்டாங்க. இப்ப வாரிசு சர்டிபிகேட் உங்க சகோதரருக்கு கொடுத்தா சொல்றீங்க இல்லையா? உங்க சகோதரருக்கு வாரிசு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. அந்த வாரிசு சான்றிதழ்ல யார் யார வாரிசா சேர்த்திருக்காங்க? தம்பி, தங்கச்சி, அண்ணன். உங்க பேரை சேர்க்கலையா? என் பேரு இருக்கு. என் பேரு இருக்குன்னா என் பேரு வந்து அவங்கள்ட்ட இருக்கு, எனக்கு தனியா தரல. தனியா தர மாட்டாங்க, அதுல நகல் தான் நீங்க வாங்கிக்கணும். ஒரு வாரிசு சான்றிதழ் நீங்க வந்து சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு 2 மனைவின்னு சொன்னீங்க இல்லையா? மூத்த மனைவிக்கு ஒரு பையன், 2வது மனைவிக்கு ஒரு பெண்ணு, 2 பையன். நீங்க அதுல பெண்ணு நீங்களா எங்க 3 பேருக்குன்னா பத்திரம் எழுதியிருக்காங்க. எங்க பண்ணது வேற இந்த திராவிட ஃபண்டு, கிராஜுவேட் அந்த மாதிரி பணம் மட்டும் எழுதியிருக்காங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சொத்து. சரி, இப்ப வாரிசு சர்டிபிகேட்டுக்கு வந்துருங்க. வாரிசு சர்டிபிகேட்டுக்கு வந்துருங்க. சொல்லுங்க. வாரிசு சான்றிதழை பொறுத்த வரைக்கும் அதான் ஐயா, வாரிசு சான்றிதழ் உங்க எல்லா வாரிசுகளையும் கட்சி சேர்த்திருக்காங்களா இல்லையா? 2 மனைவிக்கு பிள்ளைகளும் வந்திருக்காங்களா இல்லையா? சேர்ந்திருக்காங்க இல்லையா? அதுல ஒரு நகல் என்ன சொன்னாங்கன்னா 2 மனைவி இருக்கிறதா வாரிசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாலுகா ஆபீஸ்ல அப்படியெல்லாம் கிடையாதுயா. கண்டிப்பாக வாரிசு சான்றிதழ் உண்டு. அது அந்த வாரிசு சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? ஒரு நபருக்கு, அதாவது ஒரு நபருக்கு தனியா வாரிசும் ஒரு நபருக்கு தனியா வாரிசும் கொடுக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்தமா இன்னாருடைய வாரிசு இன்னாருங்கிற மாதிரி சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு அப்படி ஒருத்தருக்கு தனியா வாங்க முடியாது. இந்த சர்டிபிகேட்ல ஒரு நகல் அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். எனக்கு வாரிசு, ஆமா, அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அந்த வாரிசு சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் ஒன்னா சேர்ந்துதான் நீங்க என்ன டிரான்சாக்சன்னாலும் பண்ண முடியும். அதே மாதிரி எனக்கு வீடு பேர் மாத்துறதுக்கு போனேன். அப்ப வந்து இந்த பட்டா நம்பர் எல்லாம் மாத்தி போட்டிருக்காங்க. சரி. அந்த கம்ப்யூட்டர் அது அந்த ஆவணங்களை எடுத்துட்டு நேர்ல நீங்க ஒரு வழக்கறிஞரை சந்திச்சு அதுல உள்ள குறைஸ் எல்லாம் பார்த்து அதை பிழை திருத்தல் போடணும். பிழை திருத்தல் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் ஆயிரும். ஒரு வக்கீல பார்த்து தெரிஞ்சுதான் தப்பு பண்ணிட்டாரு அவரு. சரிங்க. இல்ல, நீங்க வந்து அது ஆவண எழுத்தரையும் பார்க்கலாம். ஆமா, வழக்கறிஞரும் ஆவண எழுத்தரும் உங்களுக்கு எது சாத்தியமோ நீங்க அதை செய்யலாம். ஆவண எழுத்தர்னா பத்திரம் எழுதக்கூடிய நபர்கள் பத்திரம் எழுதுவாங்கல்ல ஐயா? ஆமா ஆமா ஆமா, அவங்களையும் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிழை திருத்தம் தான் போடணும்னு சொன்னா நீங்க பத்திரம் எழுதக்கூடியவங்களை பார்க்கலாம். சரி சரி, சரியா? வாரிசு இது பத்தி வேற இது கொடுத்திருக்காங்க, அதே மாத்திக்கிட்டே இருக்காங்க. நகராட்சியில மாத்திட்டாங்க. பட்டா நம்பர்ங்கிறது மாறக்கூடிய விஷயம் தான். உங்களுக்கு பட்டா நம்பர், சர்வே எண்கள் எல்லாம் மாறக்கூடிய விஷயங்கள். அதுக்கு ஒவ்வொரு சொத்துக்கள் பெரிய பெரிய மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பட்டா நம்பர் வராது, ஒரே பட்டா நம்பரா எப்பவுமே இருக்காது. சரி சரி சரிங்க. வில்லேஜ் ஆபீஸும் மாறுமாப்போ? ஆமா, வில்லேஜும் பெரிய பெரிய கன்வெர்ட் ஆகலையா? இப்ப வந்து ஒரு வில்லேஜ், சில வில்லேஜ் 3 வில்லேஜ் பத்திரத்துல வந்து வெளியிட்டு இருக்குன்னு இருக்கு. ஆனா எங்களுக்கு நாகர்கோவில் தெற்கு, அது வடிவீஸ்வரம் தெற்குல இருந்து பிரிந்ததாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. வடிவீஸ்வரம் தெற்கு எந்தெந்த வில்லேஜா பிரிஞ்சிருக்குங்கிறத அந்த வில்லேஜ்ல கேட்டா சொல்லுவாங்க. உங்களுக்கு மக்கள் தொகை வந்து பெருக்கத்துக்கு தகுந்த மாதிரி வில்லேஜ்களை பிரிச்சாங்க இடையில. அப்படி பிரியும் போது உங்களுடைய வில்லேஜ் பிரிஞ்சிருக்காங்கிறத நீங்க வந்து உறுதி பண்ணிக்கோங்க. முன்னால நாகர்கோவில் இருந்ததுன்னா இப்ப வடக்கு தெற்குன்னு பிரிஞ்சிருக்குது. வில்லேஜ் ஆபீசர் சொன்னாரு பரப்பளவு அதிகம்னால அப்படி பிரிஞ்சிருக்குது. நீங்க அதை அங்க போய் தெளிவுபடுத்திக்கோங்க. சரியா? சட்டம் சார்ந்த சந்தேகங்களுக்கு இங்க. நன்றி ஐயா, நன்றி. வணக்கம். குமரி பண்பலை 101 சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இடைப்புல இருக்கிறீங்க, பேசுங்க. வணக்கம். சரி, அவங்க பேசல. இப்போ நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்க சமயத்துல ஆர்டிஓ ஆபீஸ்ல என்டாஸ்மெண்ட் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த என்டாஸ்மெண்ட் பத்தி சொல்லுங்களேன். இப்போ ஒரு எப்போ இந்த என்டாஸ்மெண்ட்ங்கிறது நம்ம கரெக்டாக பண்ண வேணும்? ஆக்சுவலா புதுசா ஒரு வண்டி எடுக்கிறோம். அந்த புதுசா வண்டி இருக்கக்கூடிய நேரத்துல ஃபைனான்ஸ் போட்டோம்னா அப்ப என்டாஸ்மெண்ட் ஆயிரும். சரி. நம்ம வண்டி ஆர்சி புக் எல்லாம் நம்ம கையில கொடுத்துருவாங்க. ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அதை உள்ள என்ட்ரி பண்ணி பார்த்தா அதுலயே இருக்கும், அந்த கார்டுல இருக்கும் எந்த ஃபைனான்ஸ் என்டாஸ் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபைனான்ஸ ஒண்ணு இடையில க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லன்னா கடைசி வரைக்கும் கட்டி க்ளோஸ் பண்ணுவாங்க.
எப்ப க்ளோஸ் பண்ணாலும் உடனடியாக அந்த என்ஓசியை கேட்டு வாங்கணும். அந்த ஃபைனான்ஸ் நிறுவனத்துல அந்த என்ஓசியை கொண்டு ஆர்டிஓ ஆபீஸ்ல கொடுத்து அவங்க என்டோஸ்மெண்ட் நாங்க வந்து ஃபைனான்ஸ் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு, அதாவது எங்க அமௌண்ட் அவங்க கட்டிட்டாங்க, இதை வந்து பெயர் மாற்றம், அதாவது அந்த என்டோஸ்மெண்ட் கேன்சல் பண்ணி கொடுக்கறதுக்கு எந்த ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி அவங்க தருவாங்க. அந்த என்ஓசி வச்சு நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணோம். டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ், அதாவது டிரைவிங் ஸ்கூல்ல போனா அவங்க பண்ணி தருவாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணி என்டாஸ்மெண்ட் கேன்சலேஷனுக்கான ஃபீஸை கட்டினா ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து அதை வெரிஃபை பண்ணுவாங்க. லோன் எல்லாம் கட்டிட்டாங்களான்னு வெரிஃபை பண்ணி அந்த என்டாஸ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி தருவாங்க. கேன்சல் பண்ணி புதிய ஆர்சி புக் நமக்கு வரும். அந்த ஆர்சி புக்ல என்டாஸ்மெண்ட் இல்லாம வரும். இது வந்து புதிய நடைமுறை. பழைய நடைமுறையில அதை வந்து ஒரு கேன்சல் சொல்லிட்டு இப்படியே அடிச்சு கொடுப்பாங்க, சீல் அடிச்சு கொடுப்பாங்க. இப்ப வந்து அப்படி இல்ல, புதுசாவே ஆர்சி புக் கொடுத்துருவாங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். நேயர்கள் வந்து சேர்க்கிறாங்க. வணக்கம் குமரிப்பன். சரி, இப்போ நம்ம என்டாஸ்மெண்ட் பத்தி பார்த்தோம். அடுத்ததாக இந்த பட்டா மாறுதல் அல்லது இவருடைய இந்த வாரிசு சர்டிபிகேட் பத்தி சொன்னாங்க இல்லையா, ஒரு அப்பாவுக்கு 2 தாரம் அப்படின்னு சொல்லும் போது இந்த வாரிசு சர்டிபிகேட் பத்தி கேட்க போகும்போது இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு தனியா கொடுப்பாங்களா? சாதாரணமான சந்தேகம். 2 தாரம்ங்கும் போது ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒரு மனைவி இறந்த பிறகு அடுத்த மனைவியை திருமணம் பண்ணிருப்பாங்க, அப்படி பண்ணிருக்கலாம். சிலவங்க ஒரு மனைவி இருக்கும் போதே இன்னொரு மனைவியை திருமணம் பண்றாங்க. ஆக்சுவலா ஒரு மனைவி இருக்கும் போதோ விவாகரத்தாக முன்னாடியே அடுத்த திருமணம் பண்ணது செல்லாது, திருமணம் பண்ண முடியாது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து சும்மா தாலி கட்டினா உடனே திருமணம் பண்ணதான் நினைக்கிறாங்க. சட்டப்படியாக ஒரு திருமணம் நம்ம நடைபெற்று அந்த திருமணம் நிறைவேறும் போது அடுத்த திருமணம் செல்லாது. ஆனா இன்னொரு இவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தா அது செல்லும். அப்ப முன்னாடி வாரிசுகள் எப்படி கொடுப்பாங்கன்னா, முதல் மனைவி குழந்தைகள், இரண்டாவது மனைவியின் குழந்தைகள் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படிதான் வாரிசு இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி இஷ்யூ பண்ணும்போது அதுல வாரிசு யார் யார் வராங்களோ எல்லாரும் சேர்ந்துதான் அந்த சொத்துக்களை பாகம் பண்ணணும். வணக்கம் குமரி பண்பலை 101 சந்திப்பும் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. வணக்கம் ஐயா, பேசுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா, அந்த கால் விட்டு விட்டு கேட்கணுங்க ஐயா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது ஐயா, நீங்க வந்து விட்டு விட்டு தான் கேக்குது. இன்னொரு இணைப்புல முயற்சி பண்ணி பாருங்க ஐயா. சரி, நேர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722, இணைப்பு எண் 046552, கைபேசி எண் 8903257039. வணக்கம் குமரி பண்பலை 101 சந்திப்போம் நேரலை நிகழ்ச்சி. வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நிகழ்ச்சி நீங்க சொல்லுதியா, நான் கேட்டுட்டு இருக்கேன். எப்படின்னு சொன்னா, வந்து என் பேரனுக்கு வந்து திருமணம் ஆகல. சரிம்மா. அந்த பொண்ணு திருமணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. சரிம்மா. கல்யாணம் இன்னும் முடிக்க முடியல. எதுவும் கிடையாது. அப்ப அவனும் விருப்பப்பட்டிருக்கேன், அவனும் விருப்பப்பட்டிருக்கேன். இப்ப நான் 1 வருஷமா ஆச்சு. அப்படி 2 இருக்கு. கல்யாணம் ஊர்ல போனா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெசீவ் வேணும், அப்பதான் நாங்க கல்யாணம் முடிச்சோம். சரிம்மா. எப்படி செய்யலாம் சார்? என்ன ரசீது கேக்குறாங்கம்மா? என்ன ரசீது கேக்குறாங்க? மாப்பிள்ளை வேண்டாம்னு சொல்லி இடவாடு விவாகரத்து பண்ண ரசீது கேக்குறாங்க. அது நீங்க நீதிமன்றம் மூலமா விவாகரத்து அப்ளை பண்ணி வாங்கணுமா? இவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு விவாகரத்து கொடுப்பதற்கு அவருக்கு விவாகரத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லம்மா. விவாகரத்து கொடுக்க வேண்டியது நீதிமன்றம். நீங்க நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் பண்ணி விவாகரத்து கேட்டு ஒரு வழக்கு தாக்கல் பண்ணும். அதுல அவருக்கு கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீதிமன்றம் உங்களுக்கு விவாகரத்து வழங்கும். சரி சார், சரி சார். சரி. என்னமா போலாமா? உங்களோட குரல் தெளிவா கேட்கலையேம்மா. நாகர்கோயில நம்ம நீதிமன்றத்துல போய் கேட்கலாம். ஆமா கேட்கலாம். ஒரு வழக்கறிஞர் அணுகி நீங்க போகலாம், நீங்க நேரடியாகவும் போகலாம். அப்படியும் போகலாம், இல்ல அங்க சட்ட உதவி மையம் இருக்கு, நீங்க அதையும் போய் தொடர்பு கொள்ளலாம். உங்க சந்தேகத்தை அங்க போய் நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்னு பாருங்க. சரியாமா? நன்றிமா. நன்றி. வணக்கம். இப்போ வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய சமயத்துல
ஒவ்வொரு விதமான வழக்குகளையுமே நம்ம வந்து ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் இப்ப நீங்க வந்து வாரிசு சான்றிதழ் பத்தி பேசிச்சிருந்தீங்க இல்லையா? இந்த வாரிசு சான்றிதழ் பத்தி அதனால தனித்தனி சான்றிதழ் கிடைக்காது, ஒட்டுமொத்தமாக வாரிசு சான்றிதழ் கொடுப்பாங்க. நகல் இதற்கு எப்படி வந்து செய்ய வேண்டாம்? அதுல நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை வாங்கி அது ஒற்றுமையா இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை இல்ல. அதுதான், அதுக்காக தான் இந்த கேள்வி. ஒற்றுமையா இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை கிடையாது, இல்லாம நம்ம அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இனி ஒரு ஆதார் எண் வச்சு நம்ம புதுசா ஒன்று அப்ளை பண்ண போயாச்சுன்னா இ-சேவையில ஏற்கனவே அப்ளை பண்ணிருக்கு, ஏற்கனவே இஷ்யூ பண்ணிருக்கிற டீட்டெயில் வந்துடும். அதை வச்சு கூட நம்ம அந்த வாரிசு சான்றிதழை எடுத்துக்கலாம். அதுல வந்து அப்ளை பண்ணிருக்காங்க, அவங்க குடுத்துட்டாங்கன்னு வரும். பட் அதுல அந்த நம்பர் நம்ம பர்டிகுலரா வந்துரும், அந்த நம்பரும் அதுல வந்துரும். அப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிரச்சனை வந்து பல்வேறு இடங்கள்ல இருக்குது. எப்படி வாங்குவதுங்கிறது தெரியல, ஐயோ வாங்கிட்டாங்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது அப்படிங்கிற. இப்ப வாரிசு சான்றிதழ் கொடுக்கல, ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா நீதிமன்றம் மூலமா வாரிசு சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம். இல்ல நகல் ஒரு ஏற்கனவே எடுத்தாங்கன்னு தெரியுது, அப்புறம் நகல் தான் எடுக்கணும்னு சொல்லும் போது நீதிமன்றத்துக்கு போயிட்டு இவங்க அதற்கான காலதாமதமாக கூடாது, எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆரம்பத்துல பேசும்போது இந்த பணம் கொடுக்கல் வாங்கலுக்கு செக்கு, அப்புறம் ப்ராமிசரி நோட்டு, இதெல்லாமே நம்ம பேசும்போது நம்ம இந்த வழக்குகள், அதாவது உரிமையியல் வழக்குகளுக்கு நம்ம போக வேண்டாம், நீதிமன்ற இந்த காவல்துறைக்கு போகிறத பத்தி நம்ம பேசணும். ஏதோ ஒரு வழக்கு சார்ந்து ஒருவர் காவல் நிலையத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், போன உடனே அவர் என்ன பண்ணணும்? ஏன்னா அதுல வந்து காவல் நிலையத்துக்கு போகும்போது ஒரு எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கறதையே அதுக்கே வந்து அது என்ன பண்றதுங்கிறது தெரியல. போனோம்னா ஒன்னுல அவங்க உட்காருங்கன்னு சொல்லிடுறாங்க, இல்ல அப்படி ஒரு வழக்கை எழுதி வாங்கினா கூட ஒரு ரெசிப்ட் வாங்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. பட் அது வாங்கணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அதை எப்படி அணுக வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? ஆக்சுவலா ஒரு காவல் நிலையத்துக்கு ஒரு நபர் போறாங்கன்னா ஒண்ணு குற்றம் சார்ந்த விஷயத்துக்கு போறாங்க, இல்ல பணம் சார்ந்த விஷயத்துக்கு போறாங்க, சொத்து சார்ந்த விஷயத்துக்கு போறாங்க. முதல்ல குற்றவியல், அதாவது குற்றம், ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் நடந்தாதான் அது சம்பந்தமா தான் நம்ம காவல் நிலையத்துக்கு போகணும் அப்படிங்கறது நம்ம தெரியும். முதல்ல ஒரு சீட்டிங் அதெல்லாம் போலாம். அப்போ ஒரு காவல் நிலையத்துக்கு நம்ம போனோம்னா ஒரு புகார் மனு கொடுக்கணும் அப்படின்னா அந்த புகார் மனுல ஒரு முக்கியமா குறிப்பிட்ட ஒரு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கணும், அதாவது என்னென்ன விஷயங்கள் அதுல கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. யார் புகார் மனு கொடுக்கறதோ அவங்க பேர் இருக்கணும். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட நபர், ஒரு பாதிக்கப்பட்ட நபர் நேரடியாக புகார் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. சரி, ஒரு நபர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்காக மற்ற வேற யாரும் கூட நம்ம புகார் மனு கொடுத்துக்கலாம். அது யார் வேணாலும் கொடுக்கலாம். அவங்க காவல் நிலையத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய புகார் மனுவுக்கு பேர் வந்து இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு தகவலை நம்ம அங்க சொல்றோம். சரி, அந்த தகவல் காகனைசபிள் அஃபென்ஸா நான் காகனைசபிள் அஃபென்ஸான்னு பார்ப்பாங்க. அதாவது கொடுமையா, அதாவது ஒரு கடுமையான ஒரு குற்றம் நடந்திருக்கும் அதுவா, இல்ல ஒரு சாதாரணமான ஒரு குற்றம் நடந்திருக்கும் அதுவான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒரு கடுமையான குற்றம், அதாவது இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இது சம்பந்தமா, இல்லைன்னா ஒரு நல்ல கொடுங்காயம் இருக்கும், அந்த மாதிரி வழக்குகள் காகனைசபிள் அஃபென்ஸ்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும், முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யணும். பதிவு செய்துதான் விசாரிக்கணும். நார்மலான அஃபென்ஸ்னா கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர், அதாவது CSR போடுவாங்க. CSR கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர்ல என்ட்ரி பண்ணி அதை விசாரிப்பாங்க. ப்ராப்பரா ஒரு நபர் காவல்துறைக்கு போனா அங்க GD அப்படின்னு ஒரு ஜெனரல் டைரி மெயின்டைன் பண்ற ஒரு அதிகாரி இருப்பாங்க. அவங்க தான் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர். அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் யாருன்னு பார்க்கணும். போனா எனக்கு ஒரு புகார் மனு கொடுக்கணும்னு சொல்லி ரிசப்ஷன்ல ஒரு நபர் அமர்ந்திருப்பாங்க. ரிசப்ஷன்ல இருக்க நபர் கிட்ட பேர், முகவரி, செல் நம்பர் எல்லாம் சொல்லிட்டு ஒரு புகார் மனு கொடுக்கணும்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. அப்படி கைட் பண்ணலன்னா கூட உள்ள போய் புகார் மனு கொடுக்கணும்னு சொன்னா அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் யாரோ அவங்க அந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்டு அதை என்ன பண்ண, அதாவது எழுத்துப்பூர்வமா புகார் மனு கொடுக்கலாம், வாய்மொழியாக கொடுக்கலாம், அலைபேசி மூலமா புகார் மனு கொடுக்கலாம். இப்படி எந்த மெத்தட்ல வேணாலும் ஒரு இன்ஃபர்மேஷனை காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கலாம், தெரியப்படுத்தலாம். புகார் மனு கொடுத்துட்டு அந்த புகார் மனுவை விசாரிக்கணும். எதிர் மனுதாரருக்கு மொபைல் நம்பர் இருந்தா அவங்க மொபைல்ல கூப்பிட்டு விசாரணைக்கு வர சொல்லுவாங்க. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டிய வழக்கா இருந்தா முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வாங்க. கைது செய்யப்பட வேண்டியது கைது செய்யப்பட வேண்டியது அந்த ஐஓ தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த வழக்குக்கு இவன் குற்றவாளியை கைது பண்ணணும் அப்படிங்கறத இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அதிகமான நம்ம முதல் கட்டத்திலேயே இருப்போம். இப்ப நீங்க போய் சொன்னீங்க ஒரு GD சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க, ஜெனரல் டைரி மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த அவரை போய் நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து CSR அப்படின்னு சொன்னீங்க. இந்த CSR காப்பி எப்ப கொடுப்பாங்க? இமீடியட்டா CSR காப்பி கொடுப்பாங்களா, இல்ல ஒரு நாள் 2 நாள் கழித்து தான் கொடுப்பாங்க? புகார் மனு கொடுத்த உடனே கொடுக்கணும். என்ன சிக்கல் இருக்குன்னா, ஒரு CSR அவங்க பதிவு பண்ணி ஃபைல் பண்ணி போட்டுட்டாங்கன்னா அந்த CSR க்ளோஸ் பண்ணது வரைக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த CSR ஏன் க்ளோஸ் ஆகாம இருக்கு, ஏன் க்ளோஸ் ஆகாம இருக்கு. இவங்களுக்கு CSR போட்டுட்டு
அதிக அக்யூஸ்ட விசாரிப்பாங்க. விசாரிக்கிறதுக்கு வர சொன்னா வரமாட்டாங்க, நிறைய பேர் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கனாலதான் அப்படி போட்டாங்க. தற்போதைய காவல்துறை கண்காணிப்பாளர்கள் வந்த பிறகு இதெல்லாம் ப்ராப்பரா போடுறாங்க. அதாவது இப்ப இருக்கக்கூடிய சிஎஸ்ஆர் உடனே கொடுக்கறாங்க, எஃப்ஐஆர் போட வேண்டிய வழக்கில் எஃப்ஐஆர் போடுறாங்க. சரி சரி. அதே மாதிரி குழந்தைகளை பாதுகாப்பதற்கும் தனியா நல்ல முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. கொடுத்து அந்தந்த எந்த வழக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதை ப்ராப்பரா பண்றாங்க. அதுவும் மக்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், நம்ம ஒரு தகவலை ப்ராப்பரா கொடுக்கணும். அந்த தகவல்ல சம்பவம் நடந்த நேரம், நாள், இடம் கண்டிப்பா இருக்கணும். யார் இந்த சம்பவத்தை பார்த்தது அப்படிங்கிற விட்னஸும் சாட்சி அது கண்டிப்பா இருக்கணும். எந்த சாட்சியுமே இல்லாத பட்சத்துல வழக்குகளை நம்ம வந்து ரொம்ப விசாரிக்க அதிகபட்ச இது மக்களும் கோஆபரேட் பண்ணாங்கன்னா நிறைய குற்ற சம்பவங்களை குறைக்க முடியும். ஆனா வந்து இது நீங்க வந்து சாட்சியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது பொது வழியில் நடக்கக்கூடிய ஒரு குற்றங்களுக்கான ஒரு இது. வீடுகளில் அப்படின்னு வரும்போது அது எப்படி சொல்லலாம்னா அந்த வரதட்சணை தடுப்பு சட்டமோ இல்ல பெண்களுக்கான பாதுகாப்புக்குள்ள வரக்கூடிய அந்த இதுலயோ குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடியதுக்கு நம்ம வந்து அதுக்கு வெளிநபர் சாட்சி அவசியம். நீதிமன்றத்துல வழக்கு விசாரிக்கும் போதே அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722, இணைப்பு எண் 046552, கைபேசி எண் 8903257039. நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்மோடு இணைந்து கொண்டு நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கும் வழக்குரைஞர் முழகுமூடு ஜி ஜார்ஜ் பிலிஜின் அவர்கள். இப்ப தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஒரு நேயர் இணைப்புல வந்திருக்காங்க, அவங்க என்ன கேள்வி கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்கட்டும். வணக்கம், குமரி பண்பலை 101 சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் கிட்ட நேரடியா கேள்வி கேட்கலாம். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் ஆச்சு. சரிங்க. அப்போ என்னோட மாமியாருக்கு வந்து ஏமாத்திருக்கீங்க. சரி, ஏமாத்திருக்கீங்க. என்னோட மாமியார் வந்து வாய்ப்பு முடியாது. சரி. அப்போ அவங்கள வந்து அவங்க ரிலேஷன் வந்து ஒரு 7-8 பொண்ணு நகை இருக்கும். கேட்க வேண்டிய கேள்வியை சுருக்கமா கேளுங்கய்யா. சரி சரி. இது வந்து அந்த நகை வந்து வாங்க ஏதாவது வாய்ப்பு ஏதாவது உண்டு? நீங்க கடனா கொடுத்துருக்கீங்களா? இல்ல கடனாட்டம் கொடுக்கல. அவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு போற வேண்டி வாங்கிருக்காங்க. சரி. அது இது ரெண்டு கொடுக்கவே. இது நீங்க காவல் நிலையம் மூலமாக ஒரு புகார் மனு கொடுத்து இப்படி நகையை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டாங்க, எனக்கு வந்து அந்த நகையை திரும்ப தரணும்னு சொல்லி காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு கொடுக்கலாங்க ஐயா. வருஷங்கள் ஆயிடுச்சு சார். அது அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் இருந்ததுன்னா நீங்க ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வருஷங்கள் ஆயிட்டு அப்படின்னா நீங்க இவ்வளவு நாள் இதை பத்தி யோசிக்கலையா? அது எனக்கு வந்து இப்பதான் தெரியும். அது அவங்க இந்த என்னோட ஒய்ஃப் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்து அவங்க கொடுத்தது. அது இப்ப வாங்க முடியாது இல்லையா, நமக்கு அந்த லிமிடேஷனே அடிபட்டு போகுது இல்லையா. உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு விட்டுருங்க. அப்படியே மேடம். ஏன்னா நீங்க அது ஆவணம் இல்லங்கிறீங்க, நாட்கள் கடந்து போச்சுன்னு சொல்றீங்க, அதனால. ஓகே, நன்றி ஐயா, நன்றி. வணக்கம், குமரி பண்பலை 101 சந்திப்போம் சிந்திப்போம் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, யாரு இங்க இருந்து பேசுறீங்க? பேர் சொல்லிட்டு விஷயத்தை டைரக்டா அவங்ககிட்ட கேளுங்க. பெரியவளையில இருந்து விஜயா பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. சார், அதாவது எங்களுக்கு வந்து இடம் வந்து 12 சென்ட் இடம், அது 6 பேருக்குள்ள பங்கு. அது கூட்டுப்பட்டாவா இருக்கு சார். அதாவது எங்களுக்கு இருக்குது இப்ப என்ன தாய் நகல் மட்டும் தான் இருக்கு, தாய் பத்திரம். சரிமா. அப்ப எங்களுக்கு தனியா நாங்க எழுதி வச்சுக்கணும், ஒரு 2 தான் எங்களுக்கு பங்கு வீதம் வரும். இதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அந்த சொத்து யாருடைய பேர்ல இருக்குமா? எங்க வீட்டுக்காரங்களுக்கு தாத்தா பேர்ல இருக்கு. அந்த தாத்தாவுடைய இறப்பு சான்றிதழும் வாரிசு சான்றிதழும் எடுக்கணுமா முதல்ல. அந்த வாரிசுகள் அனைவரும் கட்சி சேரணும். அதாவது அந்த வாரிசு யார் யார் இறந்து போனாங்களோ அந்த இறந்த நபருடைய வாரிசுகளும் இருக்கக்கூடிய வாரிசுகளும் கட்சியா சேர்ந்து இந்த டாக்குமெண்ட் நீங்க எழுதிக்கலாங்க. சரி சார். சரிம்மா, சரிம்மா, நன்றிம்மா. நன்றி சார். நன்றி.
இப்ப இந்த அம்மா கேட்ட கேள்வியே நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு தாத்தா இருக்காங்க, பழைய இதுன்னு சொல்லும்போது தாத்தாவுடைய இந்த கட்சி சேருதல் அப்படின்னு சொன்னீங்க, அந்த கட்சியில யாரெல்லாம் சேர்க்கப்படுகிறாங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்தி. தாத்தாவுக்கு எத்தனை மனைவி உயிரோட இருக்காங்களான்னு பார்க்கணும், மனைவி இறந்துட்டாங்கன்னா எத்தனை பிள்ளைகள் இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ ஒரு 5 பிள்ளைகள் இருக்காங்க, அதுல ஒரு 2 நபர் இறந்திருப்பாங்க, 3 நபர் இருக்காங்கன்னு வைங்க. இந்த 3 நபரும் கட்சி சேரணும். அப்புறம் இந்த இறந்து போன 2 நபருடைய வாரிசுகள் அனைவரும் கட்சி சேரணும். மனைவி வருவாங்க, பிள்ளைகள் வருவாங்க, அவங்க அப்பா அம்மா இருந்தா அவங்க, இல்லன்னா அந்த வாரிசு சான்றிதழ் யார் யார் வராங்களோ எல்லாருமே கட்சி சேரணும். வாரிசு சான்று தாத்தாவுக்கான இறப்பு சான்றிதழும் அவருக்கான வாரிசு சான்றிதழ் அவருடைய மனைவியும் அவருடைய மக்களும் மட்டும்தான் வருவாங்க. ஆனால் இதுல 2 பேர் இறந்து போகிற போது, அவருடைய பிள்ளைகள் இறந்து போகிற போது அவருடைய பேர பிள்ளைகளும் அதுல கட்சி சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி. இப்ப இவர் இவ்வளவு பேரும் ஒத்து வந்துதான் அதை கட்டாயமாக பண்ண முடியும். அது இல்லன்னா நீதிமன்றத்துல போய் அவரவர் பாகத்தை பிரிச்சு கேட்டு நீதிமன்றத்துல தான் பாகப்பிரிவினை வழக்கு தாக்கல் பண்ணும். இத கட்சியாக சேராத பட்சத்துல அனைவரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயே முடிச்சுக்கலாம். சரி, அப்படி இல்லாத பட்சத்துல நீதிமன்றம் மூலமா தான் அதை பாகப்பிரிவினை பண்ண முடியும். வணக்கம் குமரி பண்பலை. சரி, நம்மளும் இப்ப நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய கட்டத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 3:57 நொடி ஆகிறது. நிறைவாக இன்னைக்கு ஒரு கூட்டவியல் மாதிரி பல்வேறு கேள்விகள், சொத்து சார்ந்து, பட்டா சார்ந்து, அதுக்கப்புறமாக வாரிசு சான்றிதழ், இப்படி பல்வேறு விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அடிப்படையாக ஒரு நிமிட அவகாசத்துக்குள்ளால, ஒரு 1.5 நிமிடத்துக்குள்ளால இந்த விஷயம் பேசிக்கா கட்டாயமா ஒரு மனிதன் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்வீங்க? கட்டாயமாக ஒரு குற்ற வழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு புகார் மனு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்க கூடாது. எந்த ஒரு குற்றச்சம்பவம்னாலும் அந்த பாதிக்கப்பட்ட நபர் கொடுக்கறனா கூட பக்கத்துல யாராவது தெரிஞ்ச நபர் கூட அந்த புகார் மனு கொடுக்கணும். அந்த குற்றச்சம்பவத்தை தடுப்பதற்கான வழிகளை உருவாக்கணும். சரி, சொத்து ஒரு நபருக்கு இருக்குன்னா அந்த சொத்து சம்பந்தமாக, அதாவது பசலி ஆண்டு நிறைவு அப்படிங்கிறது ஜூன் மாதம் முடிந்த பிறகு ஜூலை மாதம் தொடங்கி கண்டிப்பாக சொத்து வரி கட்டணும். அதே மாதிரி கட்டிட வரி கட்டணும். இந்த கட்டிட வரி நீங்க கட்டணும்னு சொல்றீங்க, இந்த பசலின்னு சொன்னீங்க இல்லையா? பசலி என்பது 6 மாதத்துக்கு ஒரு முறையா இல்ல ஓராண்டுக்கு ஒரு முறை? அதாவது ஜூலை தொடங்கி ஜூன் முடிய. இந்த பேசிக் அப்படின்னு பாக்கும்போது இத நம்ம நிலவரி அப்படின்னு சொல்றோம், கரம் அப்படின்னு சொல்றோம். இந்த கரம் அப்படிங்கிறது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு பசலிங்கிறீங்க, அப்ப கட்டிடணும். அந்த கட்டிடத்துக்கான வரி என்பது 6 மாதத்திற்கு ஒரு முறை. ஆமா, பினான்சியல் இயர் அப்படிங்கிறது மார்ச் மாதம் நமக்கு எண்ட் ஆகுது. அதே மாதிரி பசலி ஆண்டு எண்ட் ஆகுறது ஜூன் மாதம். ஒரு வருடத்துல ஜூனுக்கு முன்னாடி நீங்க சொத்து வரி கட்டினீங்கன்னா 2 வாட்டி கட்ட வேண்டியது இருக்கும் ஒரு வருடத்துல. அதுக்காக ஜூலை மாதத்துக்கு மேல நீங்க கட்டினீங்கன்னா அது கரெக்டா இருக்கும். அதுதான் பசலி ஆண்டு தொடக்கம் அப்படிங்கிறது. அதே மாதிரி சொத்து இருக்குன்னா எல்லாரும் அவங்கவுங்க பட்டாவை எடுத்து கையில எடுத்து பாருங்க. சொத்து உரிமையாளரை தவிர ஒரு நேம் கூட அந்த பட்டாவே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அதுக்கு பேரு தான் கூட்டுப்பட்டா. அதை தனிப்பட்டா வாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? சிலது முன்பேர் நீக்கம் பண்ணணும், சிலது சப்டிவிஷன் பண்ணும். இதை மக்கள் தெரிஞ்சிருக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டி இருக்கு, மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. அந்த காலத்தினுடைய கட்டாயம்ங்கிறது இப்போ நம்ம 3:59 கிட்டத்தட்ட 20 நொடிகள் ஆகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நிலையத்திற்கு நேரடியாக வந்து நம்முடைய சந்தேகங்களை மிக தெளிவாக அருமையாக பதில் சொன்ன வழக்குரைஞர் அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடைய சந்தேகங்களுக்கு விடை தந்தவர் வழக்குரைஞர் முழக்குமூடு ஜி ஜார்ஜ் பிலிஜின் அவர்கள்.